நான் இப்போ புதுக்கோட்டை கரம்பக்குடி எம்டிஆர் கார்ஸில் இருக்கேன். எண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 60 காருக்கு மேலே வரும் போலங்க. அவ்வளோ கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. குவாலிட்டியான கார்கள் அந்த சைடில் ஷோரூமில் இருக்குது. அதே சமயம் இந்த சைட்லேயும் கொஞ்சம் லோ பட்ஜெட் கேட்டகரியில் இங்கிட்ட உள்ள கார்கள் இருக்குது. கொஞ்சம் பெரிய கார்கள்லாம் அங்கே நிப்பாட்ட முடியாமல் நல்ல கார்கள்லாம் நிப்பாட்டியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே உள்ள 11 கார்கள் இருக்குங்க. இந்த 11 கார்களையும் வேகமாக டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் லோ பட்ஜெட். நான் வந்து நேரில் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. காருடைய டீட்டெயில்ஸ் தரேன். இப்போக்கூடிய எம்ஜிஆர் கார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செக் பண்ணி அவங்களுடைய தரத்தை செக் பண்ணி தான் உறுதிப்படுத்தி தான் கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. பட் இருந்தால் ஒரு பொருள் நமக்கு வாங்குறோன்னா நமக்கு திருப்தி படணும். ஸோ அதனால் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் இப்போ தர்றேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெனால்ட் டஸ்டரு. அதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடெண்ட். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு எப்பவும் போல் ஒரு பெரிய லைக் பண்ணி உடனே தட்டி விட்டுருங்க. உடனே லைக் பண்ணிடுவேன் நம்புகிறேன். லைக் பண்ணிட்டு வாங்க இந்த கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய கனவு கார்கள் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கையில் உங்களுக்கு இங்கே என்ன கார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கனவு வெஹிக்கிள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரெனால்ட்டில் வந்து டஸ்டர் நம்ம பார்க்க போகிறோங்க. ரெனால்ட் டஸ்டர் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. சிங்கிள் ஓனர். 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. இது வந்து RXE வேரியண்ட்டு. இதுக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்கன்னா 5,20,000 விலை கோட் பண்ணுறாங்க. 5,20,000. இதில் 5,50,000 விலை போட்டிருக்காங்க. இது வந்து இந்த காருடைய ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. முடிஞ்சோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காருடைய ஓவரால் அவுட்லுக் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஸோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. நீங்கள் எடுத்து ரெடி டு யூஸ் தான். நான் இது எல்லாமே தெளிவாக கேட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். வந்து எம்ஜிஆர் கார்ஸில் ஆனால் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. எதுவுமே கம்ப்ளைண்ட்னா நீங்கள் தைரியமாக பேசலாம் தம்பி. அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரேட்டும் நெகோசியபிள் ரேட் தான். அதே மாதிரி 2017 தான். இது ஈஸியாக ஃபைனான்ஸும் பண்ணிக்கலாம். இது அவுட் ஆஃப் மார்க்கெட், அதாவது கம்பெனி இல்லைங்கிறதுனால சில நேரத்தில் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனால் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து நம்ம டீசல் வேரியண்ட்டு 2009 மாடலுங்க. 2009 3 ஓனரு. 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இன்சூரன்ஸ் இல்லை. டீசல் வேரியண்ட்டு 2,80,000 விலை கேட்குறாங்க. 2009 VDI ஷிஃப்ட்டுக்கு. வண்டி நம்பர் நல்லா இருக்குது. குவாலிட்டியாக தெரியுதுங்க எனக்கு. வண்டி நம்பர் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தான் கேட்பீங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன். TN 45 48 48 ஒரு ஃபேன்சி நம்பர். நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். காருடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க. டீசல் வேரியண்ட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க. எனக்கு இங்கேருந்து அவுட்லுக் பார்க்கல ரொம்ப நல்லா இருக்குது. ஷிஃப்ட்டு டீசலுடைய தேடுதலுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு தீனி. அடுத்து ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் 36 32 செவர்லெட்டில் வந்து சைலுங்க. இங்கே இந்த சைடில் ஒரு சின்ன டென்ட்டு இருக்குது. இதே எம்ஜிஆர் கார்ஸுடைய காராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி இப்போ இந்த டென்ட்லாம் இருக்காது. டோட்டலாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி நிப்பாட்டுவாங்க. அதாவது சின்ன சின்ன இந்த மாதிரியான யதார்த்த சூழல் நடக்கத்தான் செய்யும். இந்த இதெல்லாம் ரன்னிங் பில்லாம் ரொம்ப ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் அதையும் குவாலிட்டியாக ரெடி பண்ணணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். என்னுடைய தொழிலே நான் அதுதான் சொல்லுவேன். எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாம், ஆனால் அதை தரமாக செய்யணும்னு நினைப்பேன். ஸோ இருந்தாலும் சைல் வந்து 2014ங்க. 2014 சிங்கிள் ஓனர். 1,34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுவும் டீசல் வேரியண்ட்டுங்க. விலையும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான். 2,70,000 விலை கேட்குறாங்க. அதுவும் நெகோசியபிள் ரேட்டு தான். காருடைய அவுட்லுக் வந்து நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஜினை செக் பண்ணி பாருங்கள். செவர்லெட் சைல் அப்படிங்கும்போது ஃபினான்ஸுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். 2014 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2,70,000 நெகோசியல் பண்ணால் என்ன ரேட்டு குறைவான ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சைல் ஒரு லக்ஸரி கார் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட் தான். பட் சின்ன சின்ன ரஸ்ட்டு அந்த டென்ட் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் ரெடி பண்ணி தராங்களான்னு கேட்டுக்கணும். ரெடி பண்ணி தந்தாங்கன்னா ரேட்டு கூட போட்டிருப்பாங்களே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வந்து எக்ஸெண்டுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வண்டி ஹுண்டாய் எக்ஸெண்டு. 2019ங்க ஹுண்டாய் எக்ஸெண்டு. இதுவும் சிங்கிள் ஓனருங்க. 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. காருடைய குவாலிட்டி நீங்களே பாருங்கள். ஒயிட் கலரு. ஸோ நிறைய கார்கள் இருக்குது. இந்த வீடியோ வேகமாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி நான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் காட்டில் டயர் பண்ணலாம் நல்லா இருக்குது. வீல் கப் தான் போட்டிருக்காங்க. ஸ்டீல் வீல் தான். இன்சூரன்ஸ் இல்லை. டீசல் வேரியண்ட்டுங்க. 5,20,000 விலை கோர் பண்ணுறாங்க. இதில் 5,40,000 விலை கோர் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக விலை கேட்டிருக்கேன். 2019 சிங்கிள் ஓனர் ஹுண்டாயில் எக்ஸெண்ட் ஒயிட் கலர் தெரியுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கார். அதுவும் டீசல் வேரியண்ட்டு. இதே ஸ்விஃப்ட் டிசைர் இருந்தால் என்ன ரேட்டு போகும்னு நினைக்கிங்க. இது 5,40,000 நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ கார் வாங்கணும்னு ஒரு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா நேரில் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க. இந்த கலர் ரொம்ப குவாலிட்டியான கலர். வண்டி நம்ம 609100. ஸோ 2016 மாடலுங்க. 2 ஓனருங்க. இதுவும் டீசல் வேரியண்டாக 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஹோண்டா அமேஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா 5,30,000 இங்கே கோர் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு 5,10,000 நம்ம கோர் பண்ணுறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அலைவில் உள்ள இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ 63,000 கிலோமீட்டர் ஓடிங்க. சிங்கிள் ஓனர். 2016 மாடல். பரவாயில்லையே. இது 2016 இதே ஹோண்டா ஷிஃப்ட் டிசைன் தான் கூட வரும்.
விஎக்ஸுங்க, விஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது கேட்டகரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்னா பார்க்க போகிறோங்க. இதுவும் டிஎன் 47 6295 இல்லை ஒயிட் கலருங்க. ஸ்டீல் வீல் கிடையாது, அலை வீல் கிடையாது, ஸ்டீல் வீல் தான். ஆனால் ஒயிட் கலரில் பெட்ரோலுங்க. 2016 சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் நான் நம்ப முடியல என்னால். 2016 சிங்கிள், ஏன்னா நிறைய கார்கள் சிங்கிள் ஓனர், இது அது இதெல்லாம் சிங்கிள் ஓனரில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வெர்னா. ஆனால் 5,60,000 இதில் போட்டிருக்காங்க. நம்ம 5,40,000 நம்ம கோர் பண்ணுறோம். எதுவும் நெகோசியெல்லாம் பெட்ரோல் வண்டியில் வெர்னா ஒயிட் கலர். ஆனால் பாடியில் எந்த பெரிய அளவுக்கு டென்ட் கிராச் எதுவும் கிடையாது, நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ஸ்கோடா ரேபிட் ஆட்டோமேட்டிக் தெரியுங்களா, செடான்லேயே ஒரு ஆட்டோமேட்டிக். இதுவும் நம்ம சேனலில் நம்ம கரம்பக்குடி எம்ஜிஆர் கார்ஸில் இந்த காரு 2-3 கார் வந்து கொஞ்சம் 2-3 வீடியோக்குள்ளே வந்துருச்சு. இவ்வளோ நேரத்துக்குள்ள வீடியோக்குள்ளே வராது, மேக்ஸிமம் ஓடிடும், நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த வண்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் நல்ல குவாலிட்டியான பிளாக் கலரில் ஒரு அலாய் வீல். இது பார்த்தீங்கன்னா 2016 சிங்கிள் ஓனருங்க. 2016 சிங்கிள் ஓனர், 94,000 கிலோமீட்டர் ஓடிக்கு டீசலுங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 6,30,000 இதில் கோர் பண்ணியிருக்கு. நம்ம 6,10,000 நம்ம கோர் பண்ணுவோம். இன்டீரியர் எக்ஸ்ட்ரா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்கோடா ரேபிட்டில் ஆட்டோமேட்டிக் வந்து 2016 ரொம்ப ஓல்டு மாடல் கிடையாது, ஒரு மீடியமான வருஷம் தான். ஆனால் குவாலிட்டியான ஒரு செடானில் ஆட்டோமேட்டிக்னா பெஸ்ட்டு காரு. தேடி பாருங்கள், வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். டாட்டா மான்சா. ஸோ டாட்டா மான்சா 2012 மாடலுங்க. 2012 2 ஓனருங்க. விலை பார்த்தீங்கன்னா 2,40,000 விலை கோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் நெகோசியபிள் ரேட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இன்டீரியர்லாம் பார்க்க நல்லா இருக்குது, அவுட்லுக்லாம் பார்க்க நல்லா இருக்குங்க. வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து எனக்கு டீசலில் ரிட்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் ரிட்ஸை பற்றி சம்மந்தம், ஏன்னா எனக்கு இந்த பேக்கில் உள்ள டிக்கியை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் இப்போ என்னென்னா அந்த ரிட்ஸுடைய அவங்க சொன்னதுக்கப்புறம், அந்த டீசல் ரேஞ்ச் கிடச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கையில் எனக்கு ரிட்ஸ் மேலே அலாதி பிரியம். நான் வந்து அதில் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம போன வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஷிஃப்ட் ஒன்று நான் எடுக்கலாமான்னு கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இதை தான் பார்த்தேன். எனக்கு இந்த வண்டி நம்பரும் நல்லா இருந்துச்சு. டிஎன் 55 7500 எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பரு. சில நம்பர் இந்த 3ஆம் நம்பர் 0 வரக்கூடாது அப்படி இப்படிலாம் நம்பர் பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறதில்ல. இதெல்லாம் பார்க்கையில் டீசலு இது எல்லாம் பார்க்கையில் எனக்கு வந்து ஆஹா நம்ம எடுத்துருவோமா அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக 2010ங்க மாருதி ரிட்ஸு 2010 சிங்கிள் ஓனருங்க. 1,59,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டீசல் வேரியன்ட். விலை 2,50,000 விலை கோர் பண்ணுறாங்க. நம்ம 2,30,000 நம்ம விலை கோர் பண்ணுறோம். நேரில் வாங்க. டயர் பேண்ட் பேக் டயர் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்லி ஓகே. வண்டியை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் 2010 நெகோசியல் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு. அதுக்காண்டி பெரிய லெவலில் நெகோசியல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அடைய மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ரேட் வந்துச்சு அடைஞ்சிடும். அது மாதிரி ஏசி இருக்குங்க, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்டீரியர்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. உள்ள மாருதி சுசுக்கியில் 800 2009 2 ஓனருங்க. இன்சூரன்ஸ் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. பெட்ரோல், ஏசி ஒர்க்கிங்க. டயர் பேண்ட் 4மே நல்லா இருக்குது. பாடி லைன் ஓவரால் அவுட்லுக் பார்க்க நல்லா இருக்குங்க. விலை எவ்வளோ தெரியுமாங்க? 1,25,000 விலை கேட்குறாங்க. நம்ம வந்து 1,00,000 கோர் பண்ணுறோம். 25,000 குறைச்சி சொல்ல சொன்னாங்க. நம்ம ஒரு 1,00,000 நம்ம கோர் பண்ணுறோம். வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். காருடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பெட்ரோல் எனக்கு தெரிஞ்சு 1,25,000 நம்ம ஃபைனல் பண்ணுறதே எவ்வளோக்கு வருவான்னு தெரியும். 1,00,000 வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை விட்டு நெகோசியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதுக்கு ஃபினான்ஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2009 ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு குண்டாயில் i10ங்க. i10 எரா 2011 3 ஓனருங்க. இன்சூரன்ஸில் 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட் 2,20,000 விலை கோர் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு 2,10,000 ஆகுங்க. நேரில் வாங்க, அது விசிட் பண்ணிக்கலாம். இதுவும் நான் நேரில் வாங்க, நெகோசியேட் பண்ணிக்கலாம். இதுவும் அலைவீல்லாம் அதுக்கு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒயிட் கலரு பார்க்க அவுட்லுக் நல்லாயிருக்கு. என்ன தான் காருடைய அவுட்லுக்லாம் நல்லா இருந்துச்சாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நான் வந்து ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நிறைய கார்கள் வந்து நம்ம விளம்பரத்துக்கு லிஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி இது இருக்குது அது இருக்குன்னு சொல்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் செக் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அது நீ என்ன மெக்கானிக்காப்பா, நீனே இப்போ தான் கற்றுக்கூடியான்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம். இது செவர்லெட்டில் என்ஜாய் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தான். டிஎன் 55 வண்டி 2015 2 ஓனர் 91,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. டீசலில் இது விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 4,00,000 தான் விலை கோர் பண்ணுறாங்க. 4,00,000 நெகோசியபிள் ரேட்டு தான். 4,00,000னா இப்போ 3,80,000 விலை கோர் பண்ணுவோமே. எல்லாத்தையும் 20,000 குறைச்சிக்கிற சொன்னாங்க. ஸோ டீசலில் 3,80,000
ஒரு 7 சீட்டர் தேடுறீங்கன்னா செவர்லெட்டில் என்ஜாய் இந்த காரும் நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். 2015 மாடல், ஆனால் ஓனர் தான் 2 ஓனர் ஆகிப்போச்சு. ஸோ இங்கே உள்ள லோ பட்ஜெட் கார்கள்லாம் கொஞ்சம் குயிக்காக வேகமாக இன்டீரியர் எக்ஸ்ட்ரீலாம் காட்டாமல் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருப்பேன். இந்த காரோடைய ப்ரைஸ்லாம் எல்லாமே நெகோசியபிலிட்டி தான். ஸோ நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கார்கள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே உள்ள கார்கள் நான் சொன்னது இதில் உங்களுக்கு எது மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கனவு கார்கள் இங்கே என்ன கார்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்கள் வேணும் அப்படின்னா கரம்பக்குடி எம்ஜிஆர் கார்ஸில் இருக்குங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து இங்கே கரம்பக்குடி என்ட்ரன்ஸ் ஆகையிலே இருக்குது, சிட்டியோட என்ட்ரன்ஸில். ஸோ ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே எக்கச்சக்கமான கார்கள் இருக்குது. அந்த சைட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கார்கிட்ட இருக்குது. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கார்கிட்ட வந்துருச்சு. ஸோ நிறைய கார்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.